கமலஹாசன், மணிரத்னம் பல வருடங்கள் கழித்து தக் லைஃப் படம் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. எஸ்டிஆர், த்ரிஷா, ஏஆர் ரகுமான், ரவி கே சந்திரன் சொல்லிட்டு பெரிய கேஸ்டிங் க்ரூ அண்ட் டெக்னிக்கல் டீம் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. படம் தக் லைஃப்னு பேர் வச்ச நாள்லேருந்து ஷூட்டிங் இன் ப்ராக்ரஸ்லேருந்து படம் முடிஞ்சு ட்ரெய்லர் டீசர் வரைக்கும் ஒரே ஹைப்பு தான். படம் முடிஞ்சு இப்போ இந்த ப்ரொமோஷனை கூட பாருங்கள், பேசவே பேசாத மணிரத்னம் 30-40 இன்டர்வியூ கொடுத்துட்டார். அதிகமாக பேசக்கூடிய கமலஹாசன் ஒரு 40-50 இன்டர்வியூ கொடுத்துட்டார். இதெல்லாம் பார்த்து ஆஹா படம் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட படத்தை பார்த்தாச்சு. படம் உண்மையிலே எப்படி இருக்குது, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். ஸ்பாய்லர்ஸ் இருக்கலாம், படத்தை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். டெல்லியில் ஒரு கேங்ஸ்டர் லீடராக இருக்கார் கமலஹாசன். அவருடைய அண்ணன் நாசர், அவர் தத்தெடுத்து வளர்க்குற பையன்தான் சிம்பு. இந்த கேங்ஸ்டர்ஸில் அதிகாரத்துக்கு வர்றது யார் கமலுக்கு அடுத்துன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு போட்டி தான் இந்த படத்துடைய கதை. எங்கேயோ கேட்ட கதை மாதிரி இருக்கா? எஸ், செக்கச்ச வந்த வானம் 2.0 அப்படின்னு சொல்லலாம் இல்லை. அதான் மணிரத்னம் டைரக்ஷனில் கமலஹாசன் எப்படி நடிப்பார் அப்படின்னு ஆர்வத்தில் போனால், கமலஹாசன் மட்டும் கிடையாது, படத்தில் எல்லாருமே சின்ன சின்ன கேரக்டரில் வர குட்டி பசங்க கூட அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அது ஆஸ் யூஷுவல் மணிரத்னம் படத்தில் நடக்கிறது தான். படத்தில் கேரக்டர்ஸ்க்கு வந்து பெருசாக ஸ்கோப் இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த கதைக்குள்ளே கொண்டு போயிடணும் நம்மள அப்படின்வாங்க. அந்த மாதிரி முதல் ஒரு 10-15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஹூக்காக நம்மளை உள்ளே கொண்டு போயிருந்தாங்க ஒரு வேர்ல்டுக்குள்ளே. ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டு அப்படின்னும்பொழுது ஒரு ஆக்ஷன் சீனில் என்ன சொல்ல போனால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் ஒரு மேன்ஷனுக்குள்ளே. அது வந்து அங்கே நடக்கக்கூடிய கன் ஷாட்ஸாக இருக்கட்டும், அங்கே வந்து கமலை இன்ட்ரோ பண்ணுறது, கிட்டத்தட்ட அந்த நாயகன் லுக்கில் அவர் வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஏஜிங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஏஜிங் டெக்னிக் வந்து ரொம்ப ஆப்டாக பர்ஃபெக்டாக அதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து சில விஷயங்கள், எக்ஸாம்பிள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டாக காட்டுறது, அங்கே யூஸ் பண்ணப்பட்ட லைட்ஸாக இருக்கட்டும், ஈவன் தோ அவரோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக ஹைலைட்டாக தெரியறதுக்கு காரணம் அது டிஏஜிங் தெரிஞ்சாலுமே அது கன்வின்சிங்காக இருந்தது. அந்த 10 மினிட்ஸ் வந்து அவர் டிஏஜிங் அந்த அவ்வளோ ஃபைட் சீக்வன்சஸ் நடுவில் வந்து ரொம்ப கன்வின்ஸாகவே அதை நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த டிஏஜிங் ஒருவேளை அதை கலரில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா காமிச்சு கொடுத்துருக்கும். அதனாலவே பிரில்லியண்ட்டாக அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. படத்துடைய கோர் காட்சிகளான ஒரு இறந்து போகிறது, அவருடைய பையனை வந்து கமலை தத்தெடுக்கிறதுன்றதெல்லாம் இந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கு நடுவில் அந்த இடத்துல கம்போஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு ஃபில்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பத்தில் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரதுக்கான கரெக்டான ஸ்டேஜிங்காக அது இருந்தது. படத்தில் நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் 10 மினிட்ஸில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. கன் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் போகிறது வந்து நேராவாக, ஷார்ட் கன் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து வைடாக போகிறது அப்படின்னு சொல்லி அதோட இம்ப்ரின்ஸ்லாம் வந்து அங்கங்கே டோர்ஸில் இருக்கிறது, செவுத்தில் படுறதுன்னு அப்படின்னு அந்த சீக்வன்ஸே ரொம்ப பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படத்தோட முதல் 10 நிமிஷம் நம்ம ஒன்றி பார்க்குறோம். அதன் பிறகு மெல்ல 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 அந்த படத்தோட நம்மளால் ஒன்ற முடியல. காரணம் என்னென்னா, ஒரு கேங்ஸ்டர் வேர்ல்டு காட்டப்படுது. இந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு வந்து என்ன, யார், இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து கொலை பண்ணுறாங்களா, அரசியல் கொலை பண்ணுறாங்களா, கடத்தல் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ட்ரக்ஸ் கடத்துறாங்களா, இவங்க யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து இவங்க ப்ரோட்டகனிஸ்ட்டாக இல்லை வந்து ஆன்டகனிஸ்ட்டாக இவங்களை நம்ம ஃபாலோ பண்ணலாமா, அவங்க பக்கம் நியாயம் இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே படத்தில் சொல்லப்படலை. இப்போ இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நாயகனில் கேட்குற மாதிரி நாயகன்லேயே நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சூழல் காரணமாக வந்து ஒரு கெட்டவராக மாறுவார். அவர் கெட்டது தான் பண்ணுறார் படத்தில். ஆனால் ஒரு சூழல் அவர் அங்கே தள்ளியிருக்கும், அதை ஜஸ்டிஃபையும் பண்ணியிருப்பாங்க. படத்தில் அவரோட சொந்த பொண்ணே வந்து நாயகனில் அப்பா வேண்டாம் கெட்டது பண்ணுறாருன்னு விலகி போயிடும். கிளைமேக்ஸில் அவர் கொல்லப்படுவார் அவர் கெட்டது செஞ்சதால். ஸோ அப்போ இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இவர் எதனால் அப்படி தள்ளப்படுறார், எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இருக்கிறதால இவர் நம்ம ஃபாலோ பண்ணலாமா, இவர் பாசிட்டிவாக பார்க்குறதா நெகட்டிவாக பார்க்குறதாங்கிறது இந்த ரைட்டிங்கில் அந்த குழப்பம் இருக்குது. தக் லைஃப் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவின்னும் போது அந்த வேர்ல்டை செட் பண்ணணும் இல்லையா. இந்த கேங்ஸ்டர் மெக்கானிசம் என்ன, இந்த கேங்ஸ்டர் படிநிலையில் யார் மேலே இருக்கா, அவனுக்கு கீழே யார் இருக்கா, அவனுக்கு கீழே யார் இருக்கா, இந்த ஒரு ஹைராரிக்கி ஒரு லெவல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அதில் இவங்க யார், எங்கே இருக்கிறாங்க, இவங்களுக்கு மேலே அதில் இருக்கா, கீழே யார் இருக்கா, அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டப்படலை. தமிழில் ஒரு பெஸ்ட் கேங்ஸ்டர் மூவினா புதுப்பேட்டையை சொல்லலாம். புதுப்பேட்டையில் நிறைய காட்சிகள் இந்த மாதிரி கேங்ஸ்டர் சம்மந்தமான நுணுக்கமாக வைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு தனுஷ் வந்து அழகன் பெருமாளை போட போவார். அப்போ அவர் சொல்லுவார், டக்குன்னு கத்தியை உருவிட்டு நீங்கள் என்ன உயிரோடு விட்டிங்கன்னா நான் உயிரோடு விடுவேன் அப்படின்றவார். அவர் கத்தி எடுக்கிற நேரம் கூட இருக்கவங்க 2 பேர் டக்குன்னு அலர்ட் ஆவாங்க. ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிறது எல்லா நேரமும் அலர்ட்டாக இருக்கணும். டக்குன்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாருன்னா கூட இருக்கவங்க கூட எவ்வளோ டக்குன்னு ரெடி ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து நுணுக்கமாக காமிச்சிருப்பார் அந்த காட்சியில். அதுக்கப்புறம் இன்னொரு காட்சியில் ஒரு பெரிய கேங் நடுவில் வந்து தனுஷ் மாட்டிப்பார். இதே வேறு ஒரு படமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே போய் அடித்து காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ரியாலிட்டிக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு பாருங்கள். மாட்டிக்கிட்டானா சரி விடு அவ்வளோதான் அவன் அப்படின்றதும், அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி சாவடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவனால் மாட்டாமையாக போவான் அப்படின்னு அங்கே போய் உள்ள 100கணக்கான ஆள் நடுவில் மாட்டினா அவ்வளோதான் அப்படின்னு எட்டிருந்து வேடிக்கை பார்க்குறது தான் ரியாலிட்டி. இதுதான் அந்த கேங்ஸ்டர் நமக்கு இன்னும் அந்த படத்துக்குள்ள நெருக்கமாக பய உணர்வோடு பார்க்க வச்சது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து கேங்ஸ்டர் வேர்ல்டில் காமிக்கிறாங்களான்னா இருக்குது, அதுக்கான ஸ்கோப்லாம் இருக்குது. பக்ஸ் இருக்கிறாரு, ஜோஜோ இருக்கார். ஸோ அந்த கேரக்டர்லாம் வச்சு ப்ளே பண்ணியிருக்கலாம். சும்மா ஒரு பேருக்குன்னு அந்த கேரக்டரை வச்சுட்டு பெருசாக அதுக்கான ஸ்கோப் இருந்துமே அதை யூஸ் பண்ணலை அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு நமக்கு நம்பகமாக கொடுக்கல, இவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே
கன்வீனியன்ஸ்க்காக அங்கங்கே ஸ்பூன் ஃபீட் செய்யப்படுது. படம் நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வந்துட்டு இவர் யார் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அந்த கேரக்டரே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கும். நான் வந்து யார் தெரியுமா, அசோக் செல்வன் வந்து எங்கள் அப்பா யார் தெரியுமா, அவர் இதெல்லாம் பண்ணார், நான் வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு அவரே சொல்லிப்பார். அவர் த்ரிஷா அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி அவங்களே அதை சொல்லிப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்துலேயும் வாய்ஸ் ஓவர் வரும். இந்த மாதிரி படம் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் அவங்களே அவங்கள பற்றி சொல்லிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கான பேக் ஸ்டோரி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி இதுக்கெல்லாம் ஒரு காட்சியாக வைக்காமல் எல்லாத்தையுமே டயலாக்லேயே வச்சு சிம்பிளாக முடிச்சு விட்டுறாங்க. அப்போ ஒரு கதாபாத்திரம் யார் என்ன அதோடைய தேவையெல்லாம் கதையின் ஊடாகவே அதோடைய தேவை வரும்பொழுது நமக்கு வந்து அந்த கதாபாத்திரம் முன்னாடி என்ன இருந்தது பின்னாடி இருந்துங்கிறது நமக்கு தெரிய வரணுமே தவிர, இது வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு இப்போ ஸ்கூல் ஆரம்பித்த உடனே முதல் நாள் கேட்பாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நான் யார் நான் என்ன அப்படின்னு ஒன்று சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வீக்கான ஸ்க்ரீன் பிளே மாதிரி தெரிஞ்சது. எதுக்காக நேபாளம் போகிறாங்க, அங்கே தான் அப்போ ஒரு இன்டர்வல் சீன் ட்விஸ்ட்டாக வைக்க முடியும். அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ தான் ஒரு தங்காக மாறுவார், மார்ஷல் ஆர்ட்லாம் கற்றுக்கிட்டு அப்படின்னு ரொம்ப கன்வீனியன்ஸாக வைக்கப்பட்ட இடமாக அது தோன்றியது. அதுவும் இந்த இடத்துல என்னதான் கமல்ஹாசன் பெரிய தக்காக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா, 2 புல்லட்டை வாங்கிட்டு அவ்வளோ பெரிய கிளிஃப்லேருந்து கீழே விழுந்து 2 குச்சியை வச்சு ஊனி நடந்து புல்லட்டை எடுத்து போய் அவர் சொல்கிறார். அதிலே அவர் படுத்த படைக்கிலேருந்து எழுந்திருக்கு 2 மாதம் ஆச்சு, நடக்கிறதுக்கு 8 மாதம் ஆச்சு, மொத்தம் இருந்தது 2 வருஷம். மீதி இருக்கிற காலத்தில் வந்து அவர் மார்ஷல் ஆர்ட்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வீக் ஆக்கிடுச்சு. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது தூரத்தில் பார்க்கும்போது. இப்போ இங்கேருந்து அவர் எப்படி போகிறது, சுனாமியில் ஸ்விம்மிங்கை போடுவாங்கன்ற மாதிரி பனி புயலில் அவர் வந்து ஸ்விம்மிங்கை போட்டு இங்கேருந்து அங்கே ஈஸியாக கடந்துடுறாருங்கிற மாதிரி இயற்கையெல்லாம் அவருக்கு ஒத்துழைக்க தான் எவ்வளோ வந்து ஈஸியாக ஏமாற்றிருக்காங்க பாருங்கள் ஸ்க்ரீன் பிளேயில். கமல் அப்படின்னாலே கெட்டப்பு ஆரம்பத்தில் அந்த டிஏஜிங் பண்ணக்கூடிய அந்த நாயகன் லுக் அப்படிங்கிறது சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து அவர் உள்ள அந்த கேங்ஸ்டராக வரும்போது கூட ஒரு மாதிரி மொட்டடிச்ச முடி வெட்டின மாதிரியான கெட்டப்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இடைவேளைக்கு பிறகு ஒரு தக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெட்டப் வராரு. அது வந்து கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இது எங்கேயோ பயங்கரமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் படத்தில் அட்லீஸ்ட் ஓகே நேபாளத்தில் அந்த கெட்டப்பில் இருந்தார் மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கும்போது. அப்புறம் திரும்ப ஊருக்கு வரும்போது கொஞ்சம் முடியலைன்னா வெட்டிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வரலாம்ல, அதே ட்ரெஸ்ஸோடு வந்து தேட்டரில் ஒரே சிரிப்பு சத்தம். ஸோ அப்படி அந்த கிளைமேக்ஸில் அப்படி கண்ணாடி போடும்போது விண்வெளி நாயகன் அப்படின்னு சாங் போடும்போதுலாம் நான் உடஞ்சி போயிட்டேன். விண்வெளியில் ஆர்வம் உள்ள ஒருவனுக்கு தான் தெரியும் ஏன் அந்த சாங். ஓகே யூனிவர்சல் ஹீரோ, யூனிவர்ஸும் விண்வெளியும் ஒன்றானா ஒன்றும் கிடையாது. எதுக்காக ஏதோ ஒரு ரிலவன்ஸ் இருக்கணும்ல அந்த சாங். எதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூப்பருக்கு நீங்கள் வச்சு அந்த சாங்கை போடுங்க, கூப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த விண்வெளி நாயகன் போடுங்க, இவ்வளோ மேட்சாக இருக்கும். எதுக்கு இந்த படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு நல்ல வார்த்தையை வந்து வீணடிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு வருத்தம். எஸ்டிஆர் நல்லா நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டால் சூப்பராக நடிச்சிருக்கார், படம் முழுக்க வரார். ஆனால் அவருக்கான ஸ்கோப் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவரோட கேரக்டருமே வந்து கொஞ்சம் வீக்காக தான் எழுதப்பட்டிருக்கு, குழப்பமாக எழுதப்பட்ட மாதிரி தான் தெரியுது. அவருடைய இன்ட்ரொடக்ஷன் சீனே பார்த்தீங்கன்னா அவருடைய பெரியப்பா பொண்ணு மாதிரி நாசர் பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. அவங்க இறந்தது காரணமானவன் வந்து ரிவெஞ்ச் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு இன்ட்ரோ காட்டப்படுது. அப்போ எவ்வளோ ஒரு இன்டென்ஸான சீனு, எவ்வளோ ஒரு சோகமான சீனுக்கு அப்புறம் அவரை காட்டப்படுறாங்க அப்படின்னும்போது ரேப் சாங் போட்டு அந்த காரில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் காட்டுவாங்க, சிரிச்சிட்டே வந்து சுடுவார். ஸோ அந்த சீனோட இன்டென்ஸே ஒரு இன்ட்ரோ வந்து கெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கேரக்டருடைய மெயின் நோக்கமே வந்து தன்னுடைய தங்கச்சியை தேடுறது அப்படிங்கிறது தான். படத்துடைய ஆரம்பத்தில் அவருடைய தங்கச்சியை தொலைச்சிடுவார், அதுக்கு பிறகு தேடுறது தான். ஆனால் படத்தில் அதை செய்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸ்டார்டிங்கில் தங்கச்சியை பற்றி பேசணுன்னு அதோட கிளைமேக்ஸில் தான் தங்கச்சியை பார்ப்பார். நடுவில் தங்கச்சியை தேடுறதுலாம் கிடையாது, த்ரிஷாவை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பார். த்ரிஷாவோட 2-3 தடவை போய் மீட் பண்ணுவார். சொந்த தங்கச்சியை பற்றி 2 தடவை கூட படத்தில் பேசியிருக்க மாட்டார். அப்புறம் எப்படி அவங்களுடைய அண்ணன் தங்கை பிரிவு அந்த சென்டிமெண்ட்லாம் நமக்கு வந்து ஒட்டும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் கமல்ஹாசனுக்கும் என்ன உறவு அப்படிங்கிறதே கிளியராக சொல்லப்படல. திடீர்னு அப்பா மாதிரியா அப்படிங்கிறாரு, இல்லை எனக்கு அண்ணன் மாதிரி அப்படிங்கிறாரு. ஸோ அதுவே கிளியராக வந்து படத்தில் சொல்லப்படலை. இவங்களுக்கு என்ன உறவு அப்படிங்கிறது நமக்கு புரியல. என்ன சொல்லப்போனால் இவரோட கேரக்டரே வந்து ஒரு மாதிரி யாருக்குமே நியாயமாக இல்லை. கமல் வந்து ஆரத்தில் ஒன்று சொல்கிறாரு, சரின்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் நாசர் ஒன்று வந்து சொல்கிறாரு, ட்விஸ்ட் பண்ணி வர்றாரு, சரின்னு கேட்டுக்கிறாரு. கூட இருக்கவங்கெல்லாம் ஒன்று ட்விஸ்ட் பண்ணி வர்றாங்க. த்ரிஷா ஒன்று சொல்லி விட்றாங்க. கிளைமேக்ஸில் வந்து அவங்க சொன்னதெல்லாம் போய்ப்பா இதான்ப்பா கரெக்டுன்றாங்க, அதையும் கேட்டுக்கிறாரு. இப்படி யார் என்ன சொன்னாலும் வந்து கேட்டுக்கிற ஒரு கேரக்டராக தான் இருக்கிறாரு. ஸோ இப்படி இந்த கேரக்டர் படம் முழுக்க வந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக நான் தான் ரங்கராஜ சக்திவேல் நாயக்கர் அப்படின்னு சொன்னாலுமே அப்படி அந்த அதிகாரத்தை கைப்பற்ற என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா த்ரிஷாவை தான் கைப்பற்ற பார்க்குறாரு. அப்பாவுடைய அந்த ஒரு அதிகாரத்தை தான் அவர் கைப்பற்ற பார்க்குறாரே தவிர அப்போ கூட அதிகாரம் கிடச்சி இவர் போய் கோவாவில் உட்காந்துருக்கிறாரு. என்னையா இந்த ஊர் அதிகாரம்லாம் வேணும்ட்டு போய் கோவாவில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டரே சரியாக டிசைன் பண்ணாதபடி எனக்கு தோணுச்சு. த்ரிஷா இவங்களுடைய கேரக்டர் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஐடியா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் மாதிரி அவங்க யார் கூட இருக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து ஒரு எம்பத்தி சிம்பத்தி வந்து அவங்களை விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கமல் கூட இருக்கிறாங்க, கமலை பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு 2 வருஷம் ஃபோர்ஸாக வந்து சிம்பு அவங்க கூட வச்சிருக்கிறாரு. அப்பயுமே கூட அவங்க மேலே ஒரு மெல்லிய ஈர்ப்பு அவங்க மேலே இருக்குது. கடைசியாக கமல்ஹாசனே வந்து கூப்பிடும்போது கூட சிம்பு விட்டு போக முடியாமல் ஒரு டயலமாவில் ஒரு இம்பேலன்ஸாக இருக்கிறது வந்து காட்டப்பட்டிருக்கு. நல்ல கேரக்டர் டிசைன் தான், பட் ஆனால் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை அந்த கேரக்டரில்.
அடுத்ததான் அசோக் செல்வன் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்வியூவில் அவர் பேசாமல் இருந்தார். அப்போவே தெரிஞ்சது அந்த கேரக்டரில் ஏதோ இருக்குங்கிற மாதிரி. அந்த கேரக்டர் வந்து ஆக்சுவலாக பெருசாக யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து வராரு, ஒரு போலீஸ் இல்லையா, அவர் என்ன ஒரு கமிஷனராக, அவர் வந்து ஒரு டிஜிபியாக, அவரோட கேரக்டர், அவர் ஹைரார்க்கியே என்னன்னே சரியாக காட்டப்படல. ஒரு வராரு, எப்போ மாதிரி ஒரு மாதிரி ஸ்மைல்டாக பேசிகிட்டு இருக்காரு, ஒரு ஆக்ஷனே இல்லை அவர்கிட்ட. அப்போ அவரோட மெயின் தீமாக என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 2 பக்கம் வந்து கொளுத்தி போட்டால் அவங்களுக்குள்ளேயே அடித்து செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஆனால் அவங்க கொளுத்தியை போட தேவை, ஆல்ரெடி ஒருத்தர் வந்து அங்கே கொல்ல தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னும் போது இவரோட வேலையே அங்கே தேவையில்லாத ஒன்றா ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அவங்க அப்பா யார், எதுக்காக அவர் வராரு, இப்படி வராதுங்கிறதெல்லாம் செல்ஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட கமலப்பிடிக்கு வர்ற இந்தியன் 2ல் வர்ற பாபி சிம்ஹா இருப்பார் இல்லையா, எங்கள் அப்பாவால் முடியல நான் பண்ணுறேன், அதே மாதிரி எங்கள் அப்பாவால் முடியல நான் பண்ணுறேன்னு ஏதோ பண்ண வராரு. அதுவும் அவர் போய் ஒரு இடத்துல ஒரு கட்டடத்தில் விழுந்து கீழே கிடப்பார். அவர் போய் காப்பாற்ற போகணுன்னு பார்த்தா அவங்களோட 48 மணி நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்போது குபீர் சிரிப்பு தேட்டர்லலாம். அந்த மாதிரி ஒரு அந்த கேரக்டர் இல்லைனா கூட இந்த படத்தில் ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் பாவம் அசோக் செல்வன் நடிச்சிருக்காரு. அடுத்ததான் நாசருடைய கேரக்டர் ஓரளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி ப்ரோவோக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய, ஒரு மாதிரி தன்னுடைய சொந்த தம்பி வந்து தனக்கு அதிகாரமே கொடுக்கல அப்படிங்கிறத வந்து வெளில யார்கிட்டையும் பின்னாடி பேசாமல் சிம்புக்கிட்டே டேரெக்டாக சொல்லுவார். கமல்கிட்டே ஒரு டைமில் வந்து ஓப்பனாக பேசிடுவார். அது மாதிரி ஒரு ஓப்பனாக ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அந்த கேரக்டர் கொஞ்சம் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் கன்னிங்காக மாற்றிருந்தாங்க அப்படின்னா ஒரு சகுனி மாதிரியான ஒரு கேரக்டராக வர வேண்டியது. ஈவன் கடைசியாக அவர் கொல்லப்படக்கூடிய கடைசி நேரத்தில் கூட பயம் கலந்த ஒரு குழப்பத்தில் வந்து பயப்படுறியான்னு கேட்கும்போது இல்லைன்னுட்டு ஆமாம் அப்படின்றதா இருக்கட்டும், நான் இதெல்லாம் செய்யலை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய சாத்தான் தான் இதெல்லாம் செஞ்சுட்டான் அப்படின்னு பேசுகிற இடமா இருக்கட்டும், அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நாசர். ஐடியாவாக அந்த கேரக்டர் நல்லா ஸ்கெச் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த கேரக்டர் வச்சு நிறைய பெருசாக ப்ளே பண்ணலை. இப்படி நாசர் கூட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் கூட பக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் கொளுத்தி போட்டே இருப்பார். அதாவது ஜோஜு வந்து நார்மலாக இருப்பார், ஆனால் அவருக்குள்ளே ஒரு எண்ணத்தை விதைப்பார். வந்து இப்போ அண்ணன் உள்ளே போயிட்டார், இப்போ நீ உனக்கு ஒரு அதிகாரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஜாலியாக இருக்குல்ல அப்படின்னும் போது தான் அவர் யோசிப்பார். ஸோ அப்படி அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷ ஊசி போடுற மாதிரி மாற்றுற மாதிரி ஒரு கேரக்டர். ஜோஜும் எடுத்துக்கிட்டால் அப்படியே மெல்ல மெல்ல அதுக்கு மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருக்கட்டும். அடுத்து த்ரிஷாவோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன நுவான்ஸ் வச்சு அதை அந்த கேரக்டருடைய ஆர்க் வந்து சின்னதாக நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலுமே ஓவராலாக அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கா, கரெக்டாக உட்காந்துருக்கா, ஒரு மேஜிக் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. துண்டு அங்கங்கே இது கவனிக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இப்படி மெயின் வில்லனாக காட்டப்படக்கூடிய அந்த சதானந்தா கூட அவர் பக்கம் பாதிப்பு இருந்தாலும் அவர் மன்னித்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கடந்து போக தான் நினைக்கிறாரு. இதில் வந்து பழிவாங்க முயற்சிலாம் இல்லாமல் நடந்துக்கிறார். ஆனால் ஒரு அடிமை போல் ஒரு பெண்ணாக இருக்க அமைதியாக காட்டப்படுற ஒரு அவருடைய தங்கை வந்து உள்ளுக்குள்ளே வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு பழிவாங்க முயற்சியோட அந்த பெரிய பையனை தூண்டி விட்டு கொலை செய்யும் நோக்கத்தோடு காட்டப்படுற இந்த 2 கதாபாத்திரங்களோட கான்ஃப்ளிக்ட்டுமே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு அதிகாரத்துக்கான போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த படத்தில் வந்து பணமா அதிகாரமா அப்படிங்கிறது வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இப்போ ஒரு அதிகாரத்துக்காக வந்து சிம்பு வராரு, இல்லை அந்த ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு போகக்கூடாது. இல்லை திடீர்னு பார்த்தா அவங்க கட் பண்ணி கோவாவில் வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அங்கே வந்து ஒரு கேசினோ நடத்திட்டு இருக்காரு நாசர். அப்போ எதுக்கு அதிகாரம்னு இந்த இடத்துக்காக ஏன் போட்டி போட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை பணம் தான் வேணும் அப்படின்னா கமலை அவங்க சிம்பிளாக போட்டு தள்ளிட்டு பணத்தெல்லாம் எடுத்துருக்கலாம். ஸோ இவங்களுக்கு அதிகாரம் தேவையா பணம் தேவையா அப்படிங்கிறதே வந்து குழப்பமாக சரியாக காட்டப்படலை. மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏஆர் ரஹ்மானோட இசையில் ரொம்ப நாள் கழித்து ஒரு படத்தில் ஒரு ஃபுல் ஆல்பம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இந்த படத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். தனியாக கேட்கும்போது ட்ராக்காக நல்லாயிருக்கு, ஆனால் படத்தில் அதை ப்ளேஸ்மெண்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா பிட்டு விட்டா 5 எண்ணெய் போய் அங்கங்கே வர்றதா இருக்கட்டும், இல்லை வந்து பால்டாப்பாவோட சாங் அங்கங்கே ஒரு லைட் சின்ன பிட்டு தான். இன்னும் சொல்லப்போனால் முத்தமழை சாங்கே படத்தில் இல்லை, இந்த சிங்குச்சான் சாங்கு மட்டும்தான் ஃபுல்லாக இருந்தது. ஏஆர் ரஹ்மான்ட்ட கூட ஒரு இன்டர்வியூலாம் கேட்டாங்க, உங்களோட பாடலாம் படத்தில் அங்கங்கே பிட்டு தான் வந்து ஃபுல் பாட்டை கேட்க முடியலையே அப்படின்னும் போது பழகிடுச்சு எனக்கு இதெல்லாம் அப்படின்னாரு. ஸோ அதுபோல் நம்மளால் அந்த பாடல்களை ரசிக்க முடியல படத்தில். படத்துடைய பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பயமாக இருந்தது. 2 பஞ்சு கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஏன்னா கேங்ஸ்டர் படம்னு வேறு சொல்லிட்டாங்க, ஒரே அலரோட போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வந்து ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக ஒரு இறைச்சல் இல்லாமல் ஹேண்டில் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது பிஜிஎம். ஆனால் சிங்காக இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக இந்த படம் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷனும் பெருசாக இல்லை வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரியான எமோஷன்ஸும் பெருசாக ஒட்டலை. மணிரத்னம் ஸ்டைல் ஒரு டைரக்ஷன் ஃபஸ்ட் ஹாஃபில் தெரிஞ்சது, கொஞ்சம் நமக்கு போர் அடிக்காமல் போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து மணிரத்னம் டைரக்ஷனாக அப்படிங்கிற அளவுக்கு பெரிய டவுட்டாக இருந்தது, கொஞ்சம் ட்ராகியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து மணிரத்னம் ஸ்டைல் பிடிக்கும்பா, இல்லை கமலஹாசன் எஸ்டிஆர் ஸ்க்ரீனில் பார்த்தாலே பிடிக்கும்பா அப்படிங்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். இதெல்லாம் என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான். நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறையா திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகே மூவி மேனுடன். நன்றி.